கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். குன்றில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக ஒரு குன்றில் இருக்கிற பட்டணமாய் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு ஆண்டவரால் கொண்டு வர முடியும். வேதத்தில் எத்தனையோ பேரை ஒன்றில்லா நிலையில் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். உங்களையும் உயர்த்துவார். இன்னைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 26:3. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆண்டுடைய கிருபையை பற்றி அழகாய் பேசுகிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் எனக்கு முன்பாக நான் வச்சுருக்கேன். கண்ணுக்கு முன்பாக எனக்கு தெரிகிறதெல்லாம் உம்முடைய கிருபை. கிருபை அவ்வளோ மேலானது. பைபிள் சொல்லுகிறது, அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன்னா அவருடைய கிருபை வெளிப்படுத்துவார். அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் போது நம்ம போகிற இடத்துலலாம் தயவு, இரக்கம், பாதுகாப்பு உண்டாகும். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 39 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே யோசேப்புக்கு ஆண்டவர் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கிருபை இரக்கமும் கிடைக்கும்படிக்கு தயவு பாராட்டினார். அதனால் சிறைச்சாலை தலைவன் அவன் செய்ய வேண்டிய வேலையை யோசேப்பிடத்திலே செய்யும்படிக்கு கொடுக்கிறான். அது அந்த கிருபையின் மேன்மை. கிருபை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. நினையாத மேன்மையான காரியத்தை செய்யும். ஒன்றும் இல்லாமல் இருப்போம், தாழ்ந்த நிலையில் இருப்போம், ஞானம் இல்லாமல் இருப்போம், புத்தி இல்லாமல் இருப்போம், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருப்போம். ஆனால் அந்த இடத்துல அவருடைய கிருபை நம்ம மேலே வரும்போது எல்லாரும் மத்தியிலும் தயவு இறக்கத்தையும் கொடுத்து நம்மளை காட்டிலும் ஞானமுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, நல்ல ஒரு செல்வாக்குள்ள மனிதர்களை காட்டிலும் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுவார். நாம் உயர்ந்த இடத்துக்கு வருவோம். அது கிருபையினால் மட்டும்தான் நடக்கிறது. அதனால் எப்போவுமே கர்த்தருடைய கிருபையை உங்களுக்கு முன்பு வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் சுய ஞானத்தையோ, சுய பலத்தையோ, ஆள் பலத்தையோ, குடும்ப கௌரவத்தையும் நிறுத்தாதீங்க. அது தூக்கி பின்னால் போட்டுட்டு ஏசப்பாவுடைய கிருபை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த வார்த்தை இன்றைக்கு கேட்ட ஜீவார்த்தை கேட்ட ஒருவரும் தன்னுடைய பணத்தையோ, பலத்தையோ, அதிகாரத்தையோ, செல்வாக்கையோ தனக்கு முன்பாக நிறுத்தாதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய கிருபை முன்பாக நிறுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்கிறேன். நன்றி. குறிப்பாக ஆண்டவரே, வியாதியினால் கஷ்டப்படுகிற கலங்கர் எண்ணற்ற மக்கள் உண்டு. நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. கொடிய நோய்கள், இருதய பிரச்சனை, ஆண்டவரே கிட்னி பிரச்சனை, இன்னும் ஆண்டவரே காதுகளுக்குள் பிரச்சனை, கையில் பிரச்சனை, ஆண்டவரே சுகர், ப்ரெஷர், இதெல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். உடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று செபிக்கிறோம். மருந்துகள் எடுத்து குணமாதலுக்கு சுகத்தை கொடுங்க. இந்த நாள் பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.